நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து கார்பன் அண்ட் இட் காம்பவுண்ட்ஸ். இதில் வந்து ஃபஸ்ட்டு செக்டாரில் இன்ட்ரோடக்ஷனு, டிஸ்கவரி ஆஃப் கார்பன் மைல்ஸ்டோன்ஸு, காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன் கிளாசிஃபிகேஷன் இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன் கிளாசிஃபிகேஷனில் வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை வந்து கிளியராக பார்த்துருந்தோம். அதாவது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னால் லிவிங் மேட்டரு, இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னால் நான் லிவிங் மேட்டர்னு பார்த்துருந்தோம். இப்போ இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை பற்றி கிளியராக பார்க்க போகிறோம். இது வந்து நான் லிவிங் மேட்டரு. நான் சொன்ன மாதிரியே தான் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னால் லிவிங் மேட்டரு, இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னால் நான் லிவிங் மேட்டரு. இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னால் உயிர் இல்லாத பொருளில், அதாவது ராக்ஸு, கல், பெரிய மலைகள்லாம் கிடைக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கால்சியம் கார்போனேட்டு, கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் சொல்லலாம். இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து மில்லியன் கணக்கில், அதாவது டே டு டே லைஃப்பில் அது வந்து உருவாகும், அப்புறம் அழிஞ்சிடும், உருவாகும், அப்புறம் அழிஞ்சிடும், அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஆனால் ஆர்கானிக் காம்பவுண்டோட இன்ஆர்கானிக் காம்பவுண்டை கம்பேர் பண்ணும்போது லிமிட்டடாக தான் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் கிடைக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஆக்சைட்ஸு, கார்பைட்ஸு, சல்ஃபைட்ஸு, கேனிட்ஸு, கார்போனேட்ஸ் அண்ட் பைகார்போனேட்ஸு இதுதான் மேஜராக இருக்கக்கூடிய இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. இதோட ஃபார்மேஷன் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு ஒரு டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க. அதான் பேஜ் நம்பர் 174 இருக்கக்கூடிய இன்ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்ற ஒரு டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 6 காம்பவுண்ட்ஸ் கொடுத்து அதோட ஃபார்மேஷனு, ப்ராப்பர்ட்டிஸு, யூசஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஒன் என்ன இருக்குன்னா கார்பன் மோனாக்சைடு. இதோட ஃபார்முலா வந்து CO. கார்பன் மோனாக்சைடு, மோனோனா சிங்கிள், அதாவது ஒரு ஆக்சிஜன் தான் அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபார்மேஷன், இதோட ஃபார்மேஷன் எப்படி இருக்கும்னா, இது நேச்சரில், இயற்கையில் இந்த பொருள் கிடைக்காது. இப்போ நம்ம வந்து நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஃபியூல்ஸே நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதை ஒழுங்காக எரிக்காமல் விட்டுட்டோம்னா, ஃபியூல்ஸை எடுத்துக்கிட்டோம்னா ஒழுங்காக எரிக்காமல் விட்டுட்டோம்னா இன்கம்ப்ளீட்லி பேர்ன் ஆயிடுச்சுன்னா அது வந்து அப்படியே அட்மாஸ்பியரில் கலந்து அதுதான் கார்பன் மோனாக்சைடாக ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இது வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும், ஆர்டர்லெஸ்ஸாக இருக்கும். ஆர்டர்லெஸ்னால் ஸ்மெல் இருக்காது, கலர்லெஸ்னால் கலர் கம்மியாக இருக்கும், கலர் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹைலி டாக்ஸினா ரொம்ப விஷத்தன்மை உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பேரிங்லி சொல்யூபிள் இன் வாட்டர், குறைவாக தண்ணியில் கரையும்னு சொல்கிறாங்க. இதோட யூசஸ் பார்த்தோம்னா மெயின் காம்போனன்ட் ஆஃப் வாட்டர் கேஸ். இப்போ வந்து நம்ம வாட்டரை ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம கார்பன் மோனாக்சைடை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் மெயின் காம்போனன்ட் ஆஃப் வாட்டர் கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெடியூசிங் ஏஜென்ட்டு அப்படின்னா ஒரு மெட்டலை நம்ம பூமியிலேருந்து எடுக்கும்போது அதோடு சேர்ந்து நிறைய பொருட்கள் கிடைக்கும், வேறு மெட்டல்ஸ்லாம் அதோடு சேர்ந்து கிடைக்கும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து கார்பன் மோனாக்சைடு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற வந்து கார்பன் டை ஆக்சைடு. டைனா 2, 2 ஆக்சிஜன் இதில் வந்து இதுவாக இருக்கும், CO2. இதோட ஃபார்முலா வந்து CO2. இது வந்து இயற்கையாகவே இருக்கும். இதோட ஃபார்மேஷன் பார்த்தோம்னா இது ஃப்ரீ ஸ்டேட்லேயும் இருக்கும், கம்பைன் ஃபார்மில் இருக்கும்னு சொல்கிறாங்க. இது வந்து லைம் ஸ்டோனாகவோ மேக்னட்டிஸ் ஆகவோ இருக்கும்னு சொல்கிறாங்க. இதை வேறு எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம்னா ஒரு கோக்கையும் கார்பனையும் கம்ப்ளீட்டாக பேர்ன் பண்ணால் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. கம்ப்ளீட்லி பேர்ன் பண்ணதுக்கப்புறம் அது அட்மாஸ்பியரில் கலந்துரும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இதோட ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தோம்னா கலர்லெஸ்ஸாக இருக்கும், ஆர்டர்லெஸ்ஸாக இருக்கும், டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். டேஸ்ட்லெஸ்னால் டேஸ்ட்டே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆர்டர்லெஸ்னால் ஸ்மெல் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்டேபிளாக இருக்கும், ஹைலி சொல்யூபிள் இன் வாட்டர், தண்ணியில் நல்லா கரையும். அதாவது என்ன சொல்கிறதுனா சோடா அப்படி சோடா குடிக்கிறோம் இல்லையா நம்மலாம், அதை கூட எடுத்துக்கலாம். டேக் பார்ட் இன் ஃபோட்டோசிந்தசிஸ். நம்ம சின்ன கிளாஸ்லேருந்தே ஃபோட்டோசிந்தசிஸ் பற்றி நிறையா படிச்சுட்டு வந்திருப்போம். ஃபோட்டோசிந்தசிஸை பற்றி அதோடய ஃபார்மேஷன் நிறையா படிச்சிருப்போம், அதோடய யூசஸ் அதெல்லாம் படிச்சிருப்போம்.
ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து கெடுதல்னு நம்ம இது வரைக்கும் நம்ம படிச்சிருந்தாலும் இதில் என்ன யூசஸ் இருக்குன்னா ஃபயர் எக்ஸ்டிங்யூசர்ஸ் இருக்குது, ப்ரிசர்வேஷன் ஃபார் ஃப்ரூட்ஸு, மேக்கிங் பிரெட்ஸு, பழங்களை பதப்படுத்துறதுக்காகவும் ப்ரெட்டை வந்து மேக் பண்ணுறதுக்காகவும், டு மேனுஃபேக்சர் யூரியாவை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காகவும், கார்போனேட்டட் வாட்டர் இந்த சோடா, கார்போனேட்டட் வாட்டர்னால் சோடா, நைட்ரோஜீனியஸ் ஃபெர்டிலைசரு அண்டு ட்ரை ஐஸிங் ரெஃப்ரிஜரேட்டர் இதெல்லாம் யூசஸ்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து கால்சியம் கார்பைடு CaCO2 இதோட ஃபார்முலா வந்து CaCO2. இதோட ஃபார்மேஷன் பார்த்தோம்னா இது வந்து கால்சியம் ஆக்சைடையும் கோக்கையும் ஹீட் பண்ணும்போது கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்னா கிரேஸ் பிளாக் சாலிடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட யூசஸ்னால் கிராஃபைட் அண்டு ஹைட்ரஜனை மேனுஃபேக்சருக்காக யூஸ் ஆகுது. கிராஃபைட்டையும் ஹைட்ரஜனையும் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இந்த கால்சியம் கார்பைடு வந்து யூஸ் ஆகுது. வெல்டிங்கில் வந்து நம்ம ஆக்சிடிலினி கேஸ் அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் கால்சியம் கார்பைடு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காம்போனன்ட்ஸ் அடுத்து இருக்க காம்பவுண்ட் வந்து கார்பன் டைசல்ஃபைடு டைனா-2 நம்ம படிச்சிருப்போம். டைனா-2 இதுக்கு முன்னாடி கூட பார்த்தோம் இல்லையா, கால்சியம் டை-ஆக்சைடு டைனா-2 அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி கார்பன் டைசல்ஃபைடு CS2 டைனா-2ன்னு சொல்லியிருந்தேன். இதோட ஃபார்முலா வந்து CS2. இதோட ஃபார்மேஷன் பார்த்தோம்னா இது எதில் இருந்து ப்ரிப்பேர் ஆகுதுன்னா கார்பன் அண்டு சல்ஃபர்லேருந்து. இது எதுலேருந்து ப்ரிப்பேர் ஆகுதுன்னா கார்பன்லேருந்தும் சல்ஃபர்லேருந்தும் ப்ரிப்பேர் ஆகுது. டைரெக்டாகவே ப்ரிப்பேர் ஆயிரும். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்த்தோம்னா கலர்லெஸ்ஸாக இருக்கும், இன்ஃப்ளாமபிள் விரைவில் தீப்பற்றக்கூடியவையாகவும் இருக்கும், ஹைலி பாய்சனஸ் கேஸாகவும் இருக்கும். விஷத்தன்மை உடையது பாய்சன் அந்த கேஸாகவும் ஹைலி பாய்சன் கேஸஸாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட யூசஸ் பார்த்தோம்னா சல்ஃபரை கரைக்கிறதுக்கும் யூஸ் ஆகும், ரேயானு ஃபங்கிசைடு இன்செக்டிசைடு அதெல்லாம் கொல்றதுக்காகவும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து கால்சியம் கார்போனேட்டு CaCO3 இதோட ஃபார்மேஷன் வந்து இது வந்து ஸ்லேக்டு லைம், அதாவது ஸ்லேக்டு லைம்னா சுட்ட சுண்ணாம்பு, ஸ்லேக்டு லைம். அதில் நம்ம கார்பன் டை ஆக்சைடை பாஸ் பண்ணோம்னா ஸ்லேக்டு லைமில் கார்பன் டை ஆக்சைடை பாஸ் பண்ணோம்னா நமக்கு கால்சியம் கார்போனேட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்னா கிறிஸ்டலின் சாலிடாக இருக்கும். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும்? இதோட ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தோம்னா கிறிஸ்டலின் சாலிடாக இருக்கும், இன்சொல்யூபிள் இன் வாட்டர் தண்ணியில் கரையாது. இதோட யூசஸ்ன்னு பார்த்தோம்னா ஆன்டாசிட், ஆன்டாசிட்னால் என்ன சொல்கிறது, நெஞ்சு எரிச்சல்லாம் சரி செய்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். அடுத்து பார்க்குறது வந்து சோடியம் பைகார்போனேட்டு. இதோட ஃபார்முலா வந்து NaHCO3. இது வந்து நம்ம நார்மலில் வந்து வீட்டிலையே வச்சுக்கிற ஒரு பொருள் தான். வீட்டில் சோடா உப்பு வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான் சோடியம் பைகார்போனேட். அப்படின்னா நம்ம வீட்டில் வச்சுக்கக்கூடிய ஒரு சோடா உப்பு தான். இதோட ஃபார்மேஷன் பார்த்தோம்னா கார்போனிக் ஆசிடோட சோடியம் ஹைட்ராக்சைடை சேர்க்கும்போது நமக்கு வந்து சோடியம் பைகார்போனேட் கிடைக்கிது. அதாவது கார்போனிக் ஆசிடோட சோடியம் ஹைட்ராக்சைடை சேர்க்கும்போது நமக்கு வந்து சோடியம் பைகார்போனேட் கிடைக்கிது. இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இது வந்து ஒயிட் கிறிஸ்டலின் சப்ஸ்டன்ஸு, ஸ்பேரிங்லி சொல்யூபிள் இன் வாட்டர் தண்ணியில் கொஞ்சமாக கரையக்கூடிய ஒரு இது. இதோட யூசஸ்ன்னு பார்த்தோம்னா சோடியம் கார்போனேட்டு, பேக்கிங் பவுடரு, ஆன்டாசிட் ப்ரொடியூஸ் பண்ண யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது சோடியம் கார்போனேட்டு, பேக்கிங் பவுடரு, ஆன்டாசிடு இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க.